நீ ஜெயிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் உன்னோட குடும்பத்துக்கு சிம்ம சொப்பனமா இருந்து உங்களை கலங்கடிச்சிட்டு இருக்கிறது நான் தான்டா. இந்த தடவை நான் ஜெயிச்சு காட்டுறேன்டா. ஓகே, உன்னோட சவாலை நான் ஏத்துக்கிறேன். ஒருவேளை தோத்து போயிட்டா, எங்க வீட்டை உன்னால கைப்பற்ற முடியலனா, எங்க அண்ணனை உன்னால கைப்பிடிக்க முடியலனா, நீ சொன்ன தேதியில இதெல்லாம் நடக்கலனா என்ன பண்ணலாம்? அதையும் நீயே சொல்லு. அப்படி மட்டும் ஒண்ணு நடந்ததுன்னு வச்சுக்கோ, இந்த ஜென்மத்துக்கு அந்த ஜெய்ஹிந்த் விலாஸ், உங்க அண்ணன், என் பொண்ணு 3 எனக்கு இல்லடா. அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். போதுமா? அந்த செகண்ட் நான் முழுசா தோத்ததா ஒத்துக்கிறேன். இந்த டீல் எனக்கு பிடிச்சிருக்கு. இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன். அப்படி நடக்கலனா இந்த காயத்ரி உயிரோட இல்லைன்னு முடிவு பண்ணிக்கோ. அப்படி தோத்து போனா அதே நாள் சாயந்தரம் உன் கண்ணெதிரிலேயே தீ குளிச்சு செத்து போறேன். போதுமா? வெல் செட் மேடம். இதான் கிளைமேக்ஸ். நீ சொன்ன சவாலை நான் ஏத்துக்கிறேன். இதுல நான் ஜெயிச்சும் காட்டுறேன். ஆனா என் அண்ணனுக்கும் அன்னைக்கும் நடுவுல ஏதோ வளரணியே. அத பத்தி என்கிட்ட ஏண்டா கேக்குற? நான் தான் சொன்னனே, உங்க அண்ணன் கிட்டயும் அன்னிக்கிட்டயும் போய் கேளுடா. இப்போ இடத்த காலி பண்ணு. போ. பாத்துமா, மெதுவா வாங்க வாங்க. என்ன ஜானகி, வீட்டை அப்படி பாக்குற? இல்ல, இந்த வீட்டை விட்டு எப்படி போனேன்னு ஞாபகம் இல்ல. ஆனா இப்ப சுய நினைவோட வீடு திரும்புற. என் உயிரை மறுபடியும் பிடிச்சு இழுத்துட்டு வந்தது இந்த வீடு தானேன்னு பார்த்தேன். இந்த வீடு மட்டும் இல்ல, உன் பசங்களோட பிரார்த்தனை, உன் மருமகளோட அன்பு, உன் பேரப்பிள்ளைங்களோட பாசம், இதெல்லாம் தான் உன்னை திரும்ப இங்க கொண்டு வந்திருக்கு. வாங்க பாத்து வாங்க. வாங்க. நடக்க முடியாத அளவுக்கு தெம்பு இல்லாம இல்ல சத்யா, நானே நடந்து வரேன். குடுமா. அகிலா, அத்தை, மாமா உட்காரு. நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறப்போ ஆரத்தி எடுத்த நான் தான் உன்னை வரவேற்றிருக்கணும். இப்ப நீ என்ன கைத்தாங்களா கூட்டிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. என்ன தப்பா எடுத்துக்காதம்மா. என்னத்து பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நீங்க இருந்து என்ன கூப்பிடாம போனதே எனக்கு வருத்தம் தான். ஆனா நீங்க குணமாயி இந்த வீட்டுக்கு வரும்போது நான் உங்க மருமகளா இருக்கேன் பாருங்க, அதை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. அத்தை, இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதுன்னு இருந்தப்போ அகிலா அக்காவோட பிடிவாதம் தான் இந்த கல்யாணத்தையும் நடத்தி வச்சது. குமார் மாமா கூட எதுக்கு இப்ப கல்யாணம்னு கேட்டாரு. ஆனா அகிலா அக்கா தான், உங்களோட விருப்பமே இந்த கல்யாணம் தான், இது நடந்தே ஆகணும்னு சொன்னாங்க. தெய்வம் அனுப்பி வச்சிருக்க மாதிரி வந்திருக்கம்மா. நான் இருக்கிற வரைக்கும் நீயும் குமாரும் சந்தோஷமா குடும்பம் நடத்துறத பார்த்தாலே என் ஆசையெல்லாம் நிறைவேறிடுமா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே போதுமா, காலாகாலத்துக்கும் நல்லா குடும்பம் நடத்தலாம். இப்ப என்னையும் ஜானகியும் பாரு, நாங்க எந்த விஷயத்தையும் பேசிக்க கூட வேண்டாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலே போதும். ஒருத்தர் மனசுல என்ன நினைக்கிறோங்கிறது இன்னொருத்தருக்கு புரிஞ்சிடும். அந்த அளவுக்கு மன ஒற்றுமை இருந்தாலே போதுமா. மனசுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இல்லாம இருக்கிறது தான் கல்யாண வாழ்க்கைன்னு எனக்கு தெரியும் மாமா. ஜானகி இல்லாம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடிஞ்சதில்லம்மா. இந்த வீட்டுக்கு அவதான் விளக்கேத்த வந்தாலும் அவதான் இந்த வீட்டுக்கு வெளிச்சமா இருந்திருக்கா. நான் கஷ்டப்பட்ட போதெல்லாம் அவதான் எனக்கு பக்கபலமா இருந்திருக்கா. நான் துன்பப்பட்ட போதெல்லாம் அவதான் எனக்கு துணையா இருந்திருக்கா. ஒரு நிமிஷம் அவ பேச்சு மூச்சு இல்லாம நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போன போது
நான் அப்படியே இடிஞ்சு போயிட்டேம்மா. மாமா அதான் அத்தை நல்லபடியா திரும்பி வந்துட்டாங்கல்ல, மறுபடியும் ஏன் அதை பத்தி பேசுறீங்க? இல்ல சத்யா, எனக்கு மனசு ஆறவே இல்லை. ஒரு நிமிஷம் ஜானகி என்னை விட்டு போயிடுவாளான்னு நினைச்சு நான் துடிச்சு போயிட்டேன். நான் முதலும் கடைசியுமா நினைச்சதும் வாழ்ந்ததும் அவளோட தான். அவ இல்லாம என்னால ஒரு நாள் கூட வாழ முடியாதுமா. அம்மா வந்துட்டீங்களாம்மா? வந்துட்டப்பா. நீ எங்க போயிட்டு வர? அத்தை, அத நான் சொல்றேன். காயத்ரியை பார்த்துட்டு வரேன்னு போனாரு. அங்கதானே போனீங்க? ஆமா. குமார் என் கூட வாயேன், உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னங்க காயத்ரி ஏதாவது பிரச்சனை பண்ணாளா? அதெல்லாம் இல்ல, கல்யாண வரவு செலவை பத்தி கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, அதான் கூட்டிட்டு போறேன். வா. அத்தை சமைச்சிட்டேன், சாப்பிடுறீங்களா? டேய், கல்யாண வரவு செலவு பார்க்குற நேரம் ஆடாது. அம்மா இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், அதான் தனியா கூட்டிட்டு வந்தேன். இப்பதான் காயத்ரிட்ட பேசிட்டு வரேன். ஏதாவது பிரச்சனையாடா? உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு நான் கேட்க வரேன். என்னடா சொல்ற? ஒன்னும் புரியல. உண்மையை சொல்றா, நீயும் அண்ணியும் சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? ஏய், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் சந்தோஷமா தான் இருக்கோம். உண்மையை சொல்றா, நான் வெக்கத்தை விட்டு கேட்கிறேன். சாந்தி முகூர்த்தத்துல அண்ணி உன்னை தொட விடலையா? ஏய், என்னடா நீ இப்படிலாம் பேசுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லபடியாக தான் நடந்துச்சு. அதை பற்றிலாம் பேச நான் விரும்பல. நான் வரேன். டேய் நிலை, இந்த விஷயத்தை நம்ம மனசு விட்டு பேசிதான் ஆகணும். நீயும் நானும் அண்ணன் தம்பியா பழகிறது இல்ல, ஃப்ரெண்ட்ஸா தான் பழகிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. இந்த விஷயத்தை கேட்டதும் நீ ஏன் இவ்வளவு பதட்டமாகற? அப்ப நான் சொன்னதா நடந்திருக்கு இல்லையா? அதான் இல்லைன்னு சொல்றேன்ல, விடுறா. சரி, இதை பத்தி ஏன் திடீர்னு கேட்குற இப்போ? காயத்ரி தான் சொன்னா. காயத்ரியா? எப்படி? அப்ப அவ சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு இல்லையா? காயத்ரி கிட்ட சத்யா கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சொல்லி நீ சுத்தமா தோத்து போயிட்ட. இனிமேலாவது எங்க வீட்டு விஷயத்துல தலையிடாதன்னு சொல்லதான் போயிருந்த. அப்பதான் அவ சொன்னா, உன் பொண்டாட்டி வேணா கர்ப்பமா இருக்கலாம், ஆனா உன் அண்ணன் எப்பவும் பிரம்மச்சாரி தான். அந்த அகிலா உன் அண்ணனை தொட விட மாட்டா. சாகுற வரைக்கும் உன் அண்ணனுக்கு பொண்டாட்டினா அது நான் மட்டும்தான், குழந்தைனா மோனி மட்டும்தான். அகிலா மூலமா அவருக்கு குழந்தை பிறக்காது, அகிலாவை தொடவும் முடியாதுன்னு சொன்னா. இதெல்லாம் உண்மையாடா? டேய், தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்டா. கல்யாணம் நடந்தோ சந்தோஷம் இல்லாம போயிடுச்சா? காயத்ரி சொன்ன மாதிரி தான் ஆயிடுச்சா? சொல்லு. ஆமாண்டா. என்னடா சொல்ற? சாந்தி முகூர்த்தத்துக்கு முன்னாடி அந்த வினோ வந்தால இங்க, அப்போ என்னை தனியா கூட்டு போய் பேசினா. காயத்ரிய பிரிஞ்சதுக்கு அப்புறம் சபலப்பட்டு அன்னைக்கு வந்ததே ஒரு பொண்ணு, அவ இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. அதுவும் உண்மைதானே? இதோ இங்க நின்னுதான் நீங்களும் வினோதனையும் பேசினதை நான் கேட்டேன். நீங்க நேர்மை இல்லாதவர், ஏமாத்து பேர் வழி. வெளியில 4 பேருக்கு முன்னாடி மட்டும்தான் நம்ம புருஷன் பொண்டாட்டியா இருக்கலாம், ஆனா இந்த 4 செவத்துக்குள்ள நீங்க வேற, நான் வேற. இனிமே நமக்குள்ள எந்த உறவும் இல்ல. இந்த விஷயத்த வேற யார்கிட்டயாவது சொல்லிருக்கியா? டேய், உங்ககிட்ட சொல்லவே எவ்வளவு யோசிச்சேன். இதை போய் வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? நிச்சயம் அகிலாம யார்ட்டையும் சொல்லிருக்க மாட்டா. அப்ப காயத்ரிக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது? தெரியலையேடா, என்னமோ அவளே பிளான் போட்ட மாதிரி சொல்லிருக்கா. அவதான் ஒருவேளை இது அவளோட பிளானே தான்டா. என்னடா சொல்ற? யோசிச்சு பாரு, வினோதினி உன்னை தனியா கூப்பிட்டு பேசினதா சொல்ற, அது அண்ணியோட காதுல விழுந்திருக்கு. நீ ஹாஸ்பிட்டல்ல வினோவை கண்டிச்சு இந்த விஷயத்த அவ காதுல போட்டிருக்க, உண்மைதானே? ச்சே, நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். அந்த வினோத் திருந்தின மாதிரி இவ்வளவு நாள் நடிச்சிருக்கா. நம்ம கூட இருந்துகிட்டு அவ அக்காவை திட்டிக்கிட்டு அவ கூட கூட்டணியில இருந்திருக்கா. 2 பேரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணிருக்காங்க. அப்போ வினோ இந்த விஷயத்தை வேணும்னு தான் என்கிட்ட சொன்னான்னு சொல்றியா? அதான் நீயே சொல்றீங்க. இந்த விஷயத்த வினோ உன்கிட்ட சொல்லணும்னா நீ தனியா இருக்கும்போது சொல்லிருக்கலாம்ல. எதுக்கு உன்னை பெட்ரூம் கிட்ட கூட்டிட்டு போய் அண்ணி கேட்கிற மாதிரி சொல்றா? லாஜிக்கலா யோசிச்சு பாரு. கரெக்ட், அப்படிதான் இருந்திருக்கணும். அந்த வினோ இன்னைக்கு தொலைஞ்சாடா. அவளை உண்டலன்னு ஆக்குறனா இல்லையான்னு பாரு. கடைசியில் அந்த தொடப்பக்கட்ட எல்லா தடையும் தாண்டி சாதிச்சிட்டாளேடா. விட மாட்டேன்டா, விடவும் கூடாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணத்தை செஞ்சு வச்சது எதுக்கு?
இப்படி உன்னை மொட்டை மரமா நிக்க வைக்கவா? இந்த பிரச்சனையை நான் பக்குவமா ஹேண்டில் பண்றேன். நீ நம்பிக்கையோட இரு. வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன்டா. அகிலா என்ன மன்னிக்கவே மாட்டான்னு நினைச்சேன். நான் இருக்கிற வரைக்கும் அப்படி எதுவும் நடக்க விட மாட்டேன்டா. நீயும் அண்ணியும் சந்தோஷமா தான் வாழ போறீங்க. அதை பார்த்து அந்த காயத்ரி வயிறு தான் போறா. அதுக்கு நான் கேரண்டி. டேய், அதுக்கு இப்ப என்னடா பண்ண போற? வினோ நல்லவன்னு நாம நம்பினது கூட தப்பு இல்ல. ஆனா மூர்த்தி அண்ணன் கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்காரு. அவரை வச்சு இன்னும் என்னென்ன பிளான்லாம் போட்டிருக்காங்களோ அதெல்லாம் நான் முறியடிக்கணும். நான் மூர்த்தி அண்ணன் வீட்டுக்கு போய் வினோவோட கணக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உன் விஷயத்தை கவனிச்சுக்கிறேன். நான் வரேன். அக்கா, இந்த ஏரியாலயே என்ன கொஞ்சம் இறக்கி விட்டுருக்கா. ஏன்? சொன்ன இல்லக்கா, அந்த ராஜு இதே ஏரியால தான் வாட்டர் கேன் போடுறாங்கக்கா. போன தடவை உன்னை பாக்குறதுக்காக நான் வீட்டுக்கு வந்தேன் இல்ல, வெளியில வரும்போது அவன் என்ன பார்த்து தொலைச்சிட்டான். அதை என் புருஷன் கிட்ட சொல்லி அவர் என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு பெரிய அளவுல பிரச்சனை ஆயிடுச்சு. இன்னொரு தடவை அந்த சனியம் பிடிச்சவன் கண்ணுல பட்டேன்னா அப்புறம் அவர் என்ன பேய் ஓட்டிடுவாரு. வினோ, நீ அந்த ராஜுவுக்கு ஓவரா பயப்படுற. அவன் என்ன பெரிய இவனா? அப்படி அவன் உன்னை மாட்டி விட நினைச்சானா அப்பவே நீ உன் புருஷனையும் அவனையும் பிரிச்சிரு. 2 பேருக்கு நடுவுல சண்டைய மூட்டி விடு. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் அதை தாங்க செஞ்சுட்டு இருக்கேன். ஏற்கனவே 3 வெட்டி ஆபீசர்ல ஒருத்தனை வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு அப்படியே துரத்தி அமிச்சாச்சு, தெரியும்ல? யாரு, கணேசனையா? ஆமாங்கா, அந்த கொடுமையை கேள. இந்த ராஜு பைய உழைச்சு 25,000 ரூபாய் சேர்த்து வச்சிருந்தாங்கா. பிரகாஷ் தான் போன் பண்ணி சொன்னா சத்யா உண்டா இருக்கல. இருக்கட்டும், அந்த பிரகாஷுக்கு அவனை நேர்ல பார்க்கும்போது நான் வச்சுக்கிறேன். எல்லா விஷயத்தையும் கிட்ட சொல்லுவாப்ல, இந்த விஷயத்தை மட்டும் சொல்லாம விட்டாப்ல பாரு. விடுசாங்களா, இத பத்தி திலகா பேசுறப்போ உங்களுக்கு குழந்தை அதை பத்தி ரொம்ப வருத்தப்பட்டா. சகல இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி விட போற சகல? இப்ப நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சல, டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ண வேண்டியதானே? பண்ணணும் சகல. எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் எல்லாமே டியூ கட்டுறதுக்கு தான் சரியா இருக்குது. 2 பேரா இருக்கிறதுனால ஏதோ கஷ்டம் தெரியறது இல்ல. இதுல டாக்டருக்கு வேற ஆயிரக்கணக்கா பணம் ஒதுக்க முடியுமா சகல? அதுக்காக வயசு போயிடுச்சுன்னா அப்புறம் டாக்டரை பார்த்து கூட பிரயோஜனம் இல்ல சகல. திலகாவும் அவங்க அம்மாவும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பாவம் வினோதினிக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவு மன வருத்தம் இருக்கும்ல. குழந்தை இல்லாதது பொம்பளோட தப்புன்னு இந்த ஊரே பேசும். அவ படுற பாடுதான் பெரிய பாடு சகல. உண்மைதான் சகல. வினோ ரொம்ப பாவம் தான். அவ அக்காவை பகைச்சுக்கிட்டு என் கூட வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவ அக்கா கூட இருந்திருந்தா நிறைய வசதிகளை அனுபவிச்சிருப்பா. ஒண்டி குடுத்தனத்துல இருந்துகிட்டு வசதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கா. அதெல்லாம் சரி சகல. இப்போ விடோட பிரச்சனை ஒண்டி கொடுத்தனும் இல்ல சகல, குழந்தைய பெத்துக்கிட்டு தான். அதுக்கு ஏற்பாடு பண்ணு சகல. அவ இதுக்கு மேல கஷ்டம் வந்தாலும் பொறுத்துப்பா சகல. பண்ணணும் சகல. அவ நல்லவளா மாறிட்டா. அதுக்கு பரிசு கொடுக்கறதுக்காவது கடவுள் கண்ணை திறந்தா நல்லா இருக்கும். தாய்மைங்கிற பொறுப்பு அவளுக்கு வந்துருச்சுன்னா உலகத்திலேயே ஒரு நல்ல அம்மாவா வினோ இருப்பா. வினோவா அந்த காயத்ரி கிட்ட இப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கா. அவ திரும்பவும் என் கூட வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு சின்சியரா இருக்கா தெரியுமா? அவ அக்கா மேல அவளுக்கு அவ்வளவு வெறுப்பு. இவ்வளவு நல்லவளா மாறின அவளுக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குதே. அதான் ஏன்னு தெரியல சகல. முடிஞ்ச அளவுக்கு அவளை கண்கலங்காம பாத்துக்கணும். வாழ்க்கையில எனக்கு அது போதும் சகல. எனக்கு அவ செஞ்ச நல்லதுக்கு காலம் பூரா நான் நல்ல புருஷனா அவளுக்கு இருப்பேன். சகல, நான் பாட்டு உங்ககிட்ட பேசிருக்கேன், நீ என்ன பாத்துட்டு இருக்க? நான் மறந்தே போயிட்டேன். மொபைல்ல ஒரு புது ஆப் வந்திருக்கு. ஓஹோ, அத பார். நம்ம கார் வச்சுக்கிறோம் வை. சப்போஸ் நீ திருச்சிக்கு போற, எம்டிதான் திரும்பி வரணும். அந்த சமயத்துல இந்த ஆப்புக்கு போய் திருச்சி டு சென்னை 3 சீட் அவைலபிள் போட்டேன்னு வை. 3 பேர் அதை பார்த்துட்டு உன்கிட்ட டிக்கெட் படத்தை கொடுத்துட்டு வருவாங்க. நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது சகல. 5000 ரூபாய் சவாரிக்கு ஆளுக்கு 500 ரூபாய் கொடுப்பானுவ. 5000 ரூபாய் எங்க, 1500 ரூபாய் எங்க? என்ன சகல, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு பேய் மொழி முடிச்சிட்டு இருக்கற. என்ன பிரச்சனை உனக்கு? அது ஒண்ணும் இல்ல சகல. 4 கம்பெனிக்கு வாட்டர் கார்டு போடணும். நீ கிளம்பு சகல.
பேசிக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு போன்னு சொல்ற? அதெல்லாம் உள்ள சகல சொன்னா கேளு. நான் நிறைய கடைக்கும் ஆபீஸ்க்கும் வாட்டர் கேன் போடணும். லேட் ஆனா சத்தம் போடுவாங்க சகல, வேற எதுவும் இல்ல. அதானே, வேற ஒண்ணும் காரணம் இல்ல. ஐயோ, வேற எந்த காரணமும் இல்ல சகல. அக்கா, இந்த விஷயத்துல நீ ரெண்டுல ஒண்ணு பார்த்துதாங்க ஆகணும். மாமாவையும் அந்த அகிலா எருமையையும் சேர விட்டுறவே கூடாது. போட்ட சபதத்துல நீ ஜெயிச்சே ஆகணும். நான் பாத்துட்டு இருக்கும் போதே அந்த பிரகாஷ் வந்து அவ்வளவு தூரம் பேசிட்டு போறான். அவனை ஜெயிக்க விடவே கூடாதுக்கா. அத நான் பாத்துக்கிற வினோ, நான் சும்மா விட்டுருவேனா? என் அக்கானா அக்கா தான். வேற ஒண்ணும் இல்ல சகல, நீ கிளம்பு. கிளம்பு கிளம்பு சகல. நீ பாத்துக்கிட்டு இருந்தியா? நீ பாத்து கூட தான் அப்படி பண்ண சகல. முதல்ல இது என்கிட்ட சொல்ல. நீ என் ஃப்ரெண்டு தானே? உன் ஃப்ரெண்டா இருந்ததால தான் உன் வாழ்க்கை கெட்டு போக கூடாதுன்னு நான் உங்ககிட்ட இருந்து மறைச்ச சகல. ஏற்கனவே அந்த நம்பி வீட்ல இருந்து வினோத் சந்தோஷமா வெளியே வந்தது நான் பார்த்த சகல. நீ விசாரிச்சப்ப கூட அவ அக்காவை கண்டிக்க போறேன்னு சொல்லிட்டால, அப்பவே எனக்கு தப்பா தோணுச்சு. இவ கொஞ்சம் கொஞ்சம் பேசுறதுதான் திட்டுறதா? அப்ப இவ சொல்றதெல்லாம் பொய் சகல. நம்மள திட்டம் போட்டு ஏமாத்திருக்கா. இத்தனை நாளா அந்த துரோகியோட தான் கூட்டு வச்சிருக்கா. விடக்கூடாது சகல, அவளை விடவே கூடாது. இப்பவே போய் அவளை சகல இரு சகல, சொன்னா கேளு சகல, பிரச்சனை பண்ணாத. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றீங்க. இந்த வாழ்க்கையை நீ கெடுக்காத ப்ளீஸ் சகல. கட்னா புருஷனை கொல்ல பார்த்தவன் அந்த காயத்ரி. அந்த கொலகாரி கூட இவ உறவு வச்சிருக்கா. அத நான் கேட்க கூடாதுன்னு சொல்றியா? இன்னைக்கு அவளுக்கு என் கையால தான் சாவு. நீ வா சகல. சகல விடு சகல, அவளை என்ன பண்ற பாரு. சகல ப்ளீஸ் சகல, நான் நீ சொல்றது சும்மா கேளு சகல. சகல. நீ சும்மா சகல அவசரப்படாத சகல. சகல ப்ளீஸ் அவளை சகல, விடக்கூடாது சகல, சும்மா இரு. அண்ணே அண்ணே. வா பிரகாஷ், சத்யா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? கீழே மூர்த்தி என்ன பார்க்க வந்தேன். வீடு போட்டு இருக்கு. வினோ இங்கே இருக்கா? அவ எப்ப போறா, எங்க போறா, என்ன செய்யறான்னு யாருக்கு தெரியும்? அவளை எதுக்கு பாக்கணும்? ஏதாவது பிரச்சனையா பிரகாஷ்? இல்ல மூர்த்தி என்ன பார்த்து பேசணும். ஏய் வினோதினி, எங்க அவ? அண்ணா. திலகா, வினோதினி இங்க வந்தாளா? போனா வந்தா சொல்லிட்டு போனா தானப்பா. எங்கம்மா போறேன்னு கேட்க போனாக்க மாமியார் இல்லாத குறைய தீக்க வந்துட்டியான்னு கேக்குறா என்ன? அண்ணா உங்ககிட்ட வினோவை பத்தி பேசதான் வந்தேன். நீ எதுவும் பேசாத பிரகாஷ். அவளுக்கு எனக்குமான உறவெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவளை வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போக வேண்டியதான் பாக்கி. என்னென்ன சொல்றீங்க? இல்ல திலகா, அவ கூடவே இருந்து குடும்பத்தை கெடுத்திருக்கா. பாம்புக்கு பால் ஊத்தி வளர்த்தாலும் அது பாம்பு தானே, அதோட புத்தி போகுமா? இவ பாம்பு திலகா. திருந்திட்டேன்னு சொல்லிட்டு அவ அக்கா கூட கொஞ்சம் குழாவிட்டு தான் இருக்கிறா. அண்ணா இதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? டேய் இப்பதான் வினோ உங்க அக்காவோட சிரிச்சு பேசுறது சகல பார்த்துட்டு கோமா கிளம்பி வராரு. என்னது? காயத்ரி கூட சேர்ந்துட்டு சுத்திட்டு திரியறாளா அவ? அத்தை நான் அப்பவே சந்தேகப்பட்டேன் அத்தை. அவங்க அக்கா வீட்ல இருந்து வெளியே வந்ததை நான் பார்த்தப்பவே நினைச்சேன். அவகிட்ட கேட்டதுக்கு இதை போய் சொல்லி சமாளிச்சிட்டா. என்னையும் தானே நம்ப வச்சா? எவ்வளவு பெரிய நடிப்பு நடிச்சிருக்கா. அவ அக்கா செத்தா கூட போக மாட்டேன்னு வசனம் எல்லாம் பேசினா. சரியான கேடு கட்டவ அவ. அண்ணே கோவப்படாதீங்க, முதல்ல நிதானமா அவகிட்ட திலகா, பேசி இனிமே பாருங்க. பேசுறதுக்கு என்ன இருக்கு? அந்த காயத்ரி பண்ணதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? உங்க வீட்ல இருக்க ஒவ்வொருத்தரையும் எப்படி எல்லாம் ஆட்டி வச்சாங்கறது மறந்து போச்சா? என்ன கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணவ அவ. எங்க அக்கா பொண்ண கொலை பண்ண பார்த்தவ. என்னையும் எங்க அக்காவையும் அவ வீட்ல அடைச்சு வச்சு சோறு தண்ணி இல்லாம கொலை பண்ண பார்த்தா. அவ விஷ மரம். அவளை அடித்த செடி கூட செத்து போயிடும். இவ என்னடானா அவ கூட சேர்த்து சுத்திக்கிட்டு இருக்கா. இனிமே அவ என் கூட சேர்ந்து வாழ்றதுங்கிறது கனவுதான். அவ வரட்டும், எப்படி அடிச்சு துரத்துறாங்கிறத மட்டும் சகல பாருங்க. இரு சகல சகல. வா பிரகாஷ். திலகாக்கா ஃபோன் பண்ணி சொன்னாங்க சத்யா கர்ப்பமா இருக்காளாமே. வாழ்த்துக்கள். இந்த குழந்தையாவது நல்லபடியா பிறந்து உங்களை அப்பான்னு கூப்பிடட்டும். அத்தா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க. கல்யாணமும் நல்லபடியா நடந்துருச்சுல்ல. நீயும் சத்யாவும் என்னைக்கு ஃப்ரீயா இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா சத்யா கர்ப்பமா இருக்கிறதுக்கும் குமார் மாமா அகிலா கல்யாணத்துக்கும் சேர்த்து எங்க வீட்டுல விருந்து வச்சிடலாம். என்னங்க சொல்றீங்க? இப்பவே விருந்து வச்சுட்டா போச்சு. ஆமா, நீ எங்க போயிட்டு வர? ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? நான் கோயிலுக்கு போலான்னு போயிட்டு அப்படியே கடைக்கும் போனேங்க. ஆட்டோவே கிடைக்காம அல்லாடிட்டு நடந்து வரேன். ஏன் உங்க அக்கா கிட்ட சொன்னேன்னா கார்லயே கொண்டாந்து இறக்கி விட்டு போறா? அக்காவா? அவ கூட தான் ஒட்டும் இல்ல உறவு இல்லன்னு ஆயிடுச்சுல்ல. அட என்னங்க நீங்க
சத்யா பிரகாஷ் சொன்னாங்க. இப்ப நானும் சொல்றேன். இந்த பட்டனை பிரஸ் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க.